ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் சிவா. இது உங்கள் இசிஜி இங்கிலீஷ் கிளாஸ் ரூம் கிராமர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசைட்ஸ், பிசைட், பிஹைண்ட், பியாண்ட் இதுக்கெல்லாம் என்ன மீனிங், அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 4 வேர்டில் பிசைட் அப்படிங்கிறது ப்ரிப்போஷனை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டாக இருக்குது. பிசைட்ஸ், பிஹைண்ட், பியாண்ட் இது 3 அட்வர்பாகவும் யூஸ் பண்ண முடியும், ப்ரிப்போஷனாகவும் யூஸ் பண்ண முடியும். அட்வர்ப்னா என்ன, ப்ரிப்போஷன் என்ன, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். An adverb describes a verb, an adjective or another adverb. It tells us how, where, when, how much and with what frequency. அட்வர்ப்னா ஒன்றும் இல்லை, வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். அண்ட் அட்ஜெக்டிவை பற்றியோ இல்லை அட்வர்பை பற்றியோ கூட டிஸ்கிரைப் பண்ணால் அதுவும் அட்வர்ப் தான். எப்படி டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, ஒரு செயல் எப்படி செய்யப்பட்டது, எங்கே, எப்போ, எந்த அளவில் செய்யப்பட்டது, எந்த கால இடைவெளியில் செய்யப்பட்டது, இது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீக் ஸ்லோலி, எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னி, அரைவ் லேட் அண்ட் ஐ நோ ஹர் வெல். இதில் ஸ்பீக் அப்படிங்கிற வேர்டு வேர்ப், ஃபன்னி அட்ஜெக்டிவ், அரைவ் வேர்ப், வெல் அட்வர்ப். ஒரு வேர்போ அட்ஜெக்டிவோ அட்வர்போ எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அட்வர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லோலி, எக்ஸ்ட்ரீம்லி, லேட் அண்ட் வெல் இது எல்லாமே அட்வர்ப். இதை நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அட்வர்ப். வேர்ப் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் அட்வர்ப். நெக்ஸ்ட், ப்ரொபோசிஷன். Preposition is a word that shows the relationship between a noun or a pronoun and some other word or element in the rest of the sentence. Preposition அப்படிங்கிறது ஒரு வேர்ட். அந்த வேர்டு எதுக்குன்னா நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் நவுனுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரிப்போசிஷன்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். த பாய் இஸ் சிட்டிங் பிசைட் த பாக்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நவுனுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய வேர்டு தான் ப்ரிப்போசிஷன். இந்த சென்டென்ஸில் த பாய் அப்படிங்கிறது தான் ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்ல தான் நம்ம நவுன்னு கன்சிடர் பண்ணுறோம் இங்கிலீஷில். ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன, சிட்டிங் பிசைட் த பாக்ஸ். பாக்ஸ் கிட்ட இருக்கான்னு தெரியும், பாக்ஸ்க்கு முன்னாடி இருக்கானா பின்னாடி இருக்கானா பக்கத்தில் இருக்கானா இது எதுவுமே தெரியாது. ஸோ த பாய் அப்படிங்கிற நவுனுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டுக்கு தான் நம்ம ப்ரொபோஷன் சொல்கிறோம். இங்கே த பாய் இஸ் சிட்டிங் பிசைட் த பாக்ஸ். பிசைட் அப்படிங்கிறது தான் ப்ரொபோஷன். அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நெக்ஸ்ட் டு ஆர் வெரி க்ளோஸ் டுன்னு அர்த்தம் பிசைட்னா. நெக்ஸ்ட் பாருங்கள், கம்பேர்டு டு. ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ இன்னொரு விஷயத்தை கூட கம்பேர் பண்ணுறதுக்கு பிசைட் யூஸ் பண்ணலாம். தட் புக் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிசைட் திஸ் ஒன். அப்படின்னா இந்த புக்கை விட அந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தோஸ் புக்ஸ் சீம் வெரி டல் பிசைட் திஸ் ஒன். அப்படின்னா இந்த புக்கை விட அந்த எல்லா புக்ஸும் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், பிசைடுக்கான 2 யூசேஜ் நம்ம பார்த்தோம். பிசைட்னா அட் த சைட் ஆஃப் அப்படின்றது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங், 2 விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நடுவில் பிசைட் யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கான 3வது யூசேஜ் பார்ப்போம். டு பி இன் நோ வே கனெக்டட் டு த சப்ஜெக்ட் தட் இஸ் பீயிங் டிஸ்கஸ்ட். ஒரு விஷயத்துக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கும்போது அதுக்கு சம்மந்தம் இல்லாத அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்போது அதுக்கு நம்ம பிசைட் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டிக் டு டிஸ்கஸிங் வெதர் த ரோட் ஷுட் பி பில்ட் அட் ஆல். த எக்ஸாக்ட் காஸ்ட் இஸ் பிசைட் த பாயிண்ட். அப்படின்னா ரோட் கட்டப்படணுமா வேண்டாமான்றதுக்கான டிஸ்கஷனில் நம்ம கவனம் செலுத்துவோம். அதுக்குண்டான துல்லியமான செலவு மதிப்பீடு இப்போ தேவையில்லாத பாயிண்ட். ஓகே கைஸ், பிசைட்கான 3 யூசேஜஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ பிசைட்க்கும் பிசைட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஜோஜோ இஸ் பிசைட் தட். ஜோஜோ தட்க்கு பக்கத்தில் இருக்கான். செகண்ட் எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். ஜோஜோ ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் பிசைட்ஸ் தட். அப்படின்னா ஜோஜோக்கு தட் மட்டும் இல்லாமல் மற்ற சில ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அதான் மீனிங். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு கொஸ்டின். Do you play any other sports besides basketball? அப்படின்னா நீ பேஸ்கெட்பால் தவிர வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுவியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். The author's wife was a good editor besides being a great writer herself. இங்கே the author அப்படின்னா ஒரு படைப்பாளி அல்லது எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். The author's wife was a good editor. அந்த ஆத்தருடைய மனைவி ஒரு நல்ல எடிட்டராக இருந்தாங்க. Besides அது மட்டும் இல்லாமல் being a great writer herself அவங்களே ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருந்தாங்க. ஓகே கைஸ், இப்போ பிசைட்ஸ்க்கான மீனிங்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் பார்த்தோம். சிம்பிளாக சொல்லணும்னா பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டு ஆர் ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர் வில் பி 6 people coming besides you and Dilip. உன்னையும் திலீப்பையும் தவிர மேலும் 6 பேர் வருவாங்க, அதுதான் மீனிங். ஓகே, இப்போ பிசைட்ஸ் பார்த்தாச்சு. பிஹைண்ட்னா என்னன்னு பார்ப்போம். பிஹைண்ட்னா பின்னாடி. த பாய் இஸ் சிட்டிங் பிஹைண்ட் த பாக்ஸ். ஏற்கனவே நமக்கு ப்ரொபோஷனா என்னன்னு தெரியும். நவுனுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான் ப்ரொபோசிஷன். இங்கே பிஹைண்ட்ன்றது ஒரு ப்ரொபோசிஷன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன், அட் ஆர் டு த பேக் ஆஃப் சம்படி ஆர் சம்திங். த பால் இஸ் பிஹைண்ட் த பாக்ஸ். பால் பாக்ஸுக்கு பின்னாடி இருக்குது. வேறு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த சன் கேம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் த கிளவுட்ஸ். மேகங்களுக்கு பின்னாடி இருந்து சூரியன் வெளியில் வந்துச்சு. பிஹைண்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா லேட்டர் ஆர் லெஸ் குட் தேன் சம்படி ஆர் சம்திங். மேக்கிங் லெஸ் ப்ராக்ரஸ் தேன் சம்படி ஆர் சம்திங். லுக் அட் த எக்ஸாம்பிள். த ஓல்டு உமன்
was behind with the rent. இங்கே behind with the rent அப்படின்னா வாடகையை லேட்டாக பே பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ யாராவது ரெகுலராக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை லேட்டாக பே பண்ணாலோ இல்லை முடிக்க வேண்டிய ஒர்க்கை லேட்டாக முடித்தாலோ நம்ம அதுக்கு பிஹைண்ட் யூஸ் பண்ணி பேசலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளான் பண்ண டைம்குள்ளே முடிக்காமல் லேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு கூட பிஹைண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த கேன்சலேஷன் கேம் ஆஃப்டர் த ப்ராஜெக்ட் வாஸ் millions of dollars ஓவர் பட்ஜெட் அண்ட் months பிஹைண்ட் ஷெட்யூல். பிளான் பண்ண பட்ஜெட்டை விட பல $1,000,000 அதிகமானதுனாலையும் திட்டமிடப்பட்ட மாதத்தை தாண்டி லேட் ஆனதுனாலையும் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பிஹைண்ட் அப்படின்ற வேர்டை பிளான் பண்ணிவிட்டு லேட் ஆகிற விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே குறிக்காமல் ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கூட சொல்லலாம். He wondered what was behind his neighbor's sudden friendliness. அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் திடீர்னு நட்பாக பழகிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டார். What was the motive behind the bombing? பாம் வச்சதுக்கு பின்னாடி நோக்கம் என்னவா இருந்தது, அதான் மீனிங். ஸோ ஒரு செயலுக்கான காரணத்தையோ இல்லை நோக்கத்தையோ கூட பிஹைண்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மேரி கியூரி வாஸ் த உமன் பிஹைண்ட் எனார்மஸ் சேஞ்சஸ் இன் த சயின்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. வேதியியலில் மகத்தான மாற்றங்கள் நிகழ்ந்ததுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெண்மணி மேரி கியூரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலோட பின்பகுதியை குறிக்கிறதுக்கும் பிஹைண்ட் யூஸ் பண்ணலாம். He tripped and fell on his behind. அவர் தடுக்கி தன் பின்பக்கமாக கீழே விழுந்தார். பிஹைண்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது என்னென்னா, எங்கேருந்து புறப்பட்டேனோ அங்கேயே. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். I realized I had left my umbrella behind. நான் என்னுடைய குடையை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றத உணர்ந்தேன். இங்கே பிஹைண்ட் அப்படிங்கிறது பின்னாடி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை. நான் எங்கேருந்து புறப்பட்டேனோ அங்கேயே குடையை விட்டுட்டு வந்துட்டேன்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பிஹைண்டுக்கு பின்னால் இருந்து துணை நிற்றல் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் வருது. He has the support of the whole company. We are all behind him. அவருக்கு இந்த முழு கம்பெனியோட சப்போர்ட் இருக்குது. நாங்கள் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்கோம். இங்கே பின்னாடி இருக்கிறது அப்படின்னா ஒரு நபருக்கு பின்னாடி ஒருத்தர் போய் நிற்கிறது இல்லை, ஒரு நபருக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது. I am 100% behind the project. அப்படின்னா நான் 100% இந்த ப்ராஜெக்ட்க்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே காய்ஸ், பிஹைண்டுக்கு 7 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ட் பியாண்ட். பியாண்டுக்கு நிறைய மீனிங் இருந்தாலும் ஃபஸ்ட்டு முக்கியமான மீனிங் ஃபர்தர் அவே இன் த டிஸ்டன்ஸ் தேன் சம்திங். ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பை நவ் எம்எஸ் தோனிஸ் ஃபேம் ஹேட் ஸ்ப்ரெட் பியாண்ட் இந்தியா. இப்போது எம்எஸ் தோனியோட புகழ் இந்தியாவை தாண்டி பரவி இருக்குன்னு அர்த்தம். இங்கே பியாண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரொபோசிஷனாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பியாண்டை அட்வர்பாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். த எம்பையர் எக்ஸ்டெண்டட் டு த ரிவர் கங்கா அண்ட் பியாண்ட். இதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த சாம்ராஜ்யம் ரிவர் கங்கா வரை விரிவடைந்தது, அதையும் தாண்டியும் விரிவடைந்தது. பியாண்டை நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸப்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் கிடைக்கும். அதை தவிர அப்படின்ற மீனிங் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ நோ நத்திங் அபவுட் ஹிம் பியாண்ட் த ஃபேக்ட் தட் ஹீ யூஸ்டு டு ஒர்க் ஃபார் த கவர்மெண்ட். அவர் கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற உண்மையை தவிர மற்ற எந்த விஷயமும் அவரை பற்றி எனக்கு தெரியாது. இங்கே பியாண்ட் அப்படின்ற வேர்டை நம்ம எக்ஸப்ட், அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்ற மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி ஹேட் நோ இன்கம் பியாண்ட் வாட் ஷி குட் ஏர்ன் ஆஸ் அ வெயிட்ரஸ். ஒரு வெயிட்ரஸாக அவங்களால என்ன ஏர்ன் பண்ண முடிந்ததோ அதை தாண்டி அவங்களுக்கு வேறு எந்த இன்கமுமே இல்லை. அதுதான் அதுக்கான அர்த்தம். பியாண்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அவுட் சைட் ஆர் ஆஃப்டர் அ ஸ்டேட்டட் லிமிட். அப்படின்னா என்னென்னா, பொதுவாக இருக்கக்கூடிய அல்லது சொல்லப்பட்ட லிமிட்டை தாண்டி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சம் பீப்புள் ப்ரிஃபர் டு ஒர்க் பியாண்ட் 65. சிலர் 65 வயதை தாண்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இங்கே பொதுவாக குறிக்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம பியாண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த சிச்சுவேஷன் இஸ் ஆல்ரெடி பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே இந்த சிச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு, தாண்டி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ எம் அஃப்ரைட் த வாட்ச் இஸ் டேமேஜ்டு பியாண்ட் ரிப்பேர். பியாண்ட் ரிப்பேர் அப்படின்னா இட் கேன் நாட் பி ரிப்பேர்டு. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, வாட்ச் டேமேஜ் ஆகிடுச்சு, ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. அடுத்த ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் பியாண்ட் மீ. அப்படின்னா என்னென்னா, டு பி டூ டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டீல் வித். For example, I can't follow any of the stuff they are teaching in this advanced math class. It is definitely beyond me. அப்படின்னா என்னென்னா, இந்த அட்வான்ஸ்ட் மேக்ஸ் கிளாஸில் டீச் பண்ணுற எந்த விஷயத்துமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இட் இஸ் டெஃபினெட்லி பியாண்ட் மீ. இந்த இடத்துல பியாண்ட் மீ அப்படின்னா என்னால் புரிஞ்சிக்க முடியாத விஷயமா இருக்குது, எனக்கு கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பிசைட்ஸ், பிசைட், பிஹைண்ட், பியாண்டுக்கான மீனிங்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பிசைட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். பிஹைண்டுக்கான 7 டிஃப்ரெண்ட் மீனிங் பார்த்தோம். பியாண்டுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன். See you on the next video. Bye bye.